அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த கால சூழ்நிலையில அநேக தேவ பிள்ளைகள் பயங்கர போராட்டத்தின் மத்தியில சுற்றிலுமாய் போராடி கொண்டே இருக்கிறார்கள். பிசாசு ஒரு பக்கம் பயங்கரமா போராடுகிறான். ஆனா இந்த போராட்டங்களின் மத்தியிலே ஆரம்பத்தில் பிரதர் நான் நல்ல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை தேடினேன், விசுவாசித்தேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சோர்ந்திருக்கு, அதனால தான் நிறைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கிருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொல்றாரு, மோசே என்னை கானான் தேசத்துக்கு வேவு பார்க்கறதற்கு அனுப்புகிற போது அப்போ 40 வயசு, அப்போ ஒரு பலன் இருந்தது. அந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. எனக்கு இன்னைக்கு 85 வயது. நான் யுத்தம் பண்ணுகிறதற்கான பலனும் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றார். பாருங்க, 85 வயதிலே 45 வயது அனுபவத்தை சுட்டி காண்பித்து அந்த பலன் மாறவே இல்லை, இப்பொழுதும் அதே பலத்தோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சுட்டி காமிக்கிறார். இதை நம்ம அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் யோசிக்கலாமே. அவர் மாம்ச பலத்தை சொல்கிறார், நம்ம ஆவிக்குரிய பலத்தை யோசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, ஆண்டவரை அறிந்து கொண்ட போது நமக்குள் இருந்த விசுவாசம், ஜெப வாழ்க்கை, தேவனை தேடுகிற வாஞ்சை, தேவனோடு உள்ள ஐக்கியம், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கெல்லாம் விசுவாசித்து ஜோமன்னா கர்த்தர் நிறைய அற்புதம் செஞ்சாரு பிரதர், நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னைக்கு ரொம்ப சோர்ந்துட்டேன் பிரதர், ஜெபிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நம்மளை சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த அபிஷேகம், அந்த கிருபை இன்னைக்கு வரைக்கும் தொடரணும். வயசு ஏறலாம், வாழ்க்கை மாறலாம், ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. மாம்சம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் ஆவி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் இப்படி நம்மளை பார்த்து சொல்லிட்டார்னா எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியில் என்னை தேடின அனுபவம், ஆதியில் என்னோடு கூட இருந்த ஐக்கியத்தை இன்னைக்கு இழந்துட்டீல, அது உனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது. உன் மேல் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சுற்றிலும் பிரச்சனைகள் எல்லாம் அதுதான் காரணம். உன் மேலே எனக்கு ஒரு பயங்கர மனபாரம், கஷ்டம், நீ என்னை விட்டு தூரமாக போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கஷ்டமாயிடும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாமே. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த அனுபவத்தை காட்டிலும் இன்னைக்கு நம்ம அதிகமான அனுபவத்துக்குள்ள வரணுமே ஒழிய குறைந்து போகக்கூடாது. இந்த காலை நேரத்தில் நம்மளை சரிப்படுத்துவோம், இன்னும் ஆண்டவற்றை நெருங்கலாம். காலையில் சொல்றா இல்லையா, அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, மாறவே இல்லை. நாம சொல்லுவோமா, நம்ம ஜெபித்து ஆண்டவரை தேடி வசனத்தை வாசித்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டிருந்தால், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பி அந்த ஆண்டவரை முந்தின சீருக்கு நேராய், ஆண்டவரை ஒரு புதிய அனுபவத்துக்கு நேராய் கொண்டு வருவீராக. அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. எபேசியர் 3:16 படியாய் அவருடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.